மே மாதத்தின் ஒரு காலை பொழுதில் துபாயில் உள்ள அல்பர்ஷாவின் பரபரப்பான தெருக்களுக்கு மேலே சூரியன் கடுமையாக எரிந்து கொண்டிருந்தது. மரியம் தனது ஹிஜாபிற்குள் வியர்வை பொங்குவதை உணர்ந்தாள். தனது மாமா பைசலின் பேக்கரியில் இருந்து புதிய அரபி ரொட்டியுடன் திரும்பிக் கொண்டிருந்தாள். 7 ஸ்ட்ரீட்டில் உள்ள டிராஃபிக் சிக்னலில் அவளுக்கு காத்திருக்க வேண்டியிருந்தது. அங்குதான் அவள் அந்த கண்களை கண்டாள். ஒரு கைவிடப்பட்ட கடையின் சுவரில் சாய்ந்து அவன் தரையில் அமர்ந்திருந்தான். அவனது ஆடைகள் அழுக்காகவும் கிழிந்தும் இருந்தன. நீண்ட தாடி அவனது முகத்தின் ஒரு பகுதியை மறைத்திருந்தது. ஆனால் அவனது கண்கள், அந்த கண்கள் அவனது உடலுக்கு பொருந்தாத அளவு தூய்மையாக இருந்தன. அவை ஒரு மனிதனின் கண்கள் இல்லை, ஏதோ ஒரு கவனிப்பவனின் கண்கள். மரியம் தனது பார்வையை மாற்ற முயற்சித்தாள். துபாய்க்கு அதன் சொந்த ரகசியங்கள் உள்ளன. பொன்னால் நிரம்பிய இந்த நகரத்திலும் நிழல்களில் மறைந்து போகும் மனிதர்கள் உள்ளனர். ஆனால் அவள் நின்று மீண்டும் அவனை பார்த்தாள். அவன் கையை நீட்டவில்லை, பேசவும் இல்லை. அவன் தெருவை பார்த்து ஏதோ அல்லது யாரையோ காத்திருப்பது போல இருந்தான். அவள் எச்சரிக்கையுடன் அவனை நோக்கி நடந்தாள். இதயம் வேகமாக துடித்தது. பசிக்கிறதா? அவள் மெல்லிய குரலில் கேட்டாள். அவன் பதில் சொல்ல தாமதித்தான். மெதுவாக கண் இமைத்து தொலைவில் எங்கோ இருந்து திரும்பி வந்தவன் போல. பசியின் சுவை எனக்கு மறந்து போயிருக்கிறது என்று அவன் இடறிய குரலில் முணுமுணுத்தான். மரியம் எதுவும் சொல்லவில்லை. அவனை நீண்ட நேரம் பார்த்தாள். அவள் நினைத்த அளவு வயது அவனுக்கு இல்லை. ஒருவேளை 40களில் அல்லது 50களில் இருக்கலாம். தரையில் அமர்ந்திருந்தாலும் அவனுக்கு ஒருவித கம்பீரம் இருந்தது. பெயர் என்ன என்று அவள் கேட்டாள். பல வருடங்களாக யாரும் என்னை பெயர் சொல்லி அழைக்கவில்லை என்று அவன் பெருமூச்சு விட்டான். எனது பெயர் மரியம். பல வருடங்களின் மௌனத்திற்குப் பிறகு இசையை கேட்டவன் போல அவன் அவளை பார்த்தான். எனது பெயர் ராஷித். அந்த பெயர் அவளது நினைவில் பதிந்தது, 100 முறை கேட்டது போல. 3 வருடங்களுக்கு முன்பு தந்தை இறந்த பிறகு மரியம் தனியாக இருந்தாள். ஒரு பழைய கட்டிடத்தில் உள்ள ஒரு சிறிய ஃபிளாட் அவளுக்கு தந்தையிடமிருந்து கிடைத்தது. ஒரு தனியார் பள்ளியில் நூலகராக இருந்தாள். அவளது வாழ்க்கை வழக்கமான நாட்களும் மௌனமும் புத்தகங்களும் மட்டுமே. அந்த இரவு அவளால் எளிதில் உறங்க முடியவில்லை. ராஷிதை பற்றி அவள் சிந்தித்தாள். அவன் யார்? பளபளக்கும் கார்களும் தங்கமும் நிறைந்த துபாயில் இவ்வளவு கம்பீரமுள்ள ஒரு மனிதன் எப்படி வீடற்றவனாக இருக்க முடியும்? மறுநாள் அவள் கூடுதல் ரொட்டியும் தண்ணீரும் சில பழங்களும் எடுத்து அதே இடத்திற்கு சென்றாள். மௌனமாக அவனுக்கு உணவு கொடுத்தாள். அவன் தலையசைத்து நன்றி சொன்னான், கண்களை உயர்த்தாமல். அவன் மெதுவாக உணவை உண்டான், ஒவ்வொரு துண்டையும் ரசிப்பவன் போல. 3வது முறை அவள் சென்றபோது மழை பெய்து கொண்டிருந்தது. அவனுக்கு மேல் ஒரு குடையை பிடித்தாள். ஏன் என்று கேட்பது போல அவன் அவளை பார்த்தான். அவள் மெதுவாக சொன்னாள், என்னுடன் வாருங்கள். குளிக்கவும் ஆடைகளை மாற்றவும் மட்டும். என் தந்தையின் ஆடைகள் உங்களுக்கு பொருந்தும். ஒரு இரவு மட்டும். மழை கனமாகி வந்தது. அவளது குரலில் அவனுக்கு நம்பிக்கை ஏற்பட்டது. அவன் மெதுவாக எழுந்து அவளுடன் லிஃப்டில் ஏறினான். மௌனம் கனமாக இருந்தது. அவனிடமிருந்து ஒரு வலுவான துர்நாற்றம் வந்தது. தெருவின், காலத்தின், இழப்பின் ஒரு கலவை. ஆனால் அவள் ஒதுங்கவில்லை. அவள் ஃபிளாட்டின் கதவை திறந்தாள். எளிமையான சுத்தமான ஒரு வாழ்க்கை அறை, கம்பளங்கள், மெல்லிய திரைகள், மென்மையான மஞ்சள் வெளிச்சம். அவள் குளியலறையை சுட்டிக்காட்டினாள். சுத்தமான டவல், சோப்பு, புதிய டூத் பிரஷ் ஆகியவற்றை தயார் செய்து வைத்தாள். தந்தையின் ஆடைகளையும் கொடுத்தாள். பேண்ட்ஸ், லினன் சட்டை, ஒரு ஜாக்கெட். ராஷித் குளித்து வெளியே வந்தபோது மரியம் முதலில் திடுக்கிட்டாள். அவனது ஈரமான முடி கருப்பாகவும் மென்மையாகவும் இருந்தது. தாடி வழித்த பிறகு ஒல்லியான முகம் தெளிவாக தெரிந்தது. மெல்லிய மூக்கு, தூய அரபு முக அமைப்புகள். எளிமையான ஆடைகள் இருந்த போதிலும் அவன் கம்பீரமாக தோன்றினான். நீங்கள் வேறொரு மனிதரைப் போல தோன்றுகிறீர்கள் என்று அவள் ஆச்சரியத்துடன் சொன்னாள். அவன் பதில் சொல்லவில்லை. அறையின் மூலையில் தரையில் அமர்ந்தான். அவள் ஏலக்காய் கலந்த தேநீரும் சில பேரிச்சம்பழங்களும் மேசையில் வைத்தாள். நீங்கள் எப்போது ஒரு மேசையில் அமர்ந்தீர்கள் என்று கேட்டாள். நீண்ட காலமாக நான் ஒருவருடன் அமரவில்லை என்று அவன் அமைதியான குரலில் பதிலளித்தான். அவளுக்கு மேலும் கேட்க வேண்டும் என்று இருந்தது. ஆனால் அவன் தயாராகும் வரை பேசமாட்டான் என்று தோன்றியது. அந்த இரவு அவன் சோஃபாவில் உறங்கினான். அவள் சுத்தமான போர்வைகளும் தலையணையும் வைத்துக் கொடுத்தாள். விளக்கை அணைத்து படுக்கையறைக்கு சென்றாள். ஆனால் அவளுக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கவில்லை. அவளது இதயம் ஒரு விசித்திரமான உணர்வால் துடித்தது. அது பயமில்லை. எங்கு செல்கிறோம் என்று தெரியாத ஒரு கதவை திறந்தது போல இருந்தது. பின்னர் வந்த நாட்களில் ராஷித் அவளுக்கு சிறிய வேலைகளில் உதவினான். தரையை துடைத்தான், பாத்திரங்களை கழுவினான், மாதங்களாக ஒழுகிக் கொண்டிருந்த குழாயை சரிசெய்தான். அவன் எதுவும் கேட்கவில்லை.
முன்கூட்டியே உறங்கி அதிகாலையில் எழுந்தான். அதிகம் பேசவில்லை. ஆனால் அவனது இருப்பு வீட்டிற்கு ஒரு ஆற்றலை அளித்தது. மரியம் மெதுவாக அவனது சில பழக்கங்களை கவனிக்கத் தொடங்கினாள். இரவில் அவன் தந்தையின் புத்தகங்களை எடுத்து வாசிப்பதை அவள் கண்டாள். நீங்கள் படித்திருக்கிறீர்களா? ஒரு நாள் அவள் கேட்டாள். முதல் முறையாக அவன் வெட்கத்துடன் ஆனால் உண்மையாக சிரித்தான். பெய்ரூட்டில் நான் ஒரு சிவில் இன்ஜினியராக இருந்தேன். எல்லாம் உடைவதற்கு முன்பு. அவளுக்கு மேலும் கேட்க விருப்பமில்லை. அவன் தனது கடந்த காலத்தைப் பற்றி சிறிய வாக்கியங்களில் மட்டுமே பேசினான். ஆனால் அவனது நடைமுறையிலும் குரலிலும் பொருட்களை தொடும் விதத்திலும் அறிவும் கலாச்சாரமும் இருந்தன. 4வது மாடியில் உள்ள ஒற்றை பெண் ஒரு பிச்சைக்காரனை அழைத்து வந்திருக்கிறாள் என்று அயலவர்கள் மெதுவாக பேசுவதை அவள் கேட்டாள். அந்த வார்த்தைகள் அவளது காதில் ஒலித்தன. ஒரு கணம் அவளுக்கு தனது முடிவில் சந்தேகம் தோன்றியது. தான் செய்வது சரியா? சமூகம் இதை எப்படி பார்க்கும்? ஆனால் ராஷித்தின் கண்களிலுள்ள நேர்மையும் அவனது ஒவ்வொரு செயலிலும் காணப்பட்ட உண்மையும் அவளை முன்னோக்கி நகர்த்தியது. அவர்கள் இருவரும் ஒரு புலப்படாத நூலால் இணைக்கப்பட்டிருப்பது போல அவளுக்கு தோன்றியது. ஒரு மாலை வேலை முடிந்து திரும்பிய போது வீடு மாறியிருந்தது. செடிகள் ஒழுங்காக அடுக்கப்பட்டிருந்தன. பால்கனி சுத்தமாக இருந்தது. தரையில் தலையணைகள், சூடான தேநீர் உள்ள மேசை. நீங்கள் இதை செய்ய வேண்டியதில்லை என்று அவள் சொன்னாள். அவன் தொலைவை பார்த்து பதிலளித்தான். நான் ஏதாவது திருப்பிக் கொடுக்க வேண்டும், அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும். மெதுவாக மரியத்திற்கு நீண்ட காலத்திற்குப் பிறகு ஒரு அமைதி உணரப்பட்டது. ஒரு கூட்டு உணர்வு. அவள் அதிகம் புன்னகைக்கத் தொடங்கினாள். ஆனால் சில கேள்விகள் மிச்சமிருந்தன. ராஷித் உண்மையில் யார்? அவன் எப்படி தெருவில் முடிந்தான்? வாரங்களாக வீட்டிலிருந்தும் அவன் எப்போதும் எச்சரிக்கையாக இருந்தது ஏன்? யாரோ கதவை தட்டி அவனை அழைத்துச் செல்ல காத்திருப்பது போல. ஒரு புலப்படாத வாசனை போல மர்மம் அவனை சூழ்ந்திருந்தது. உரத்து சொல்லாமல் இருந்தாலும் அவளுக்கு தெரிய வேண்டியிருந்தது. அவளுக்கு அது அவசியமாக இருந்தது. ஆனால் பதில் அவள் நினைத்ததை விட அருகிலிருந்தது. அது வெளிப்படும்போது எல்லாம் மாறிவிடும் என்று அவளுக்கு தெரியவில்லை. ராஷித் மரியத்தின் வீட்டில் தங்கத் தொடங்கி 3 வாரங்கள் கடந்த பிறகு அவனது இருப்பு அவளது அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறியது. அவன் ஒரு அந்நியனாகவோ அல்லது தற்காலிகமாகவோ தோன்றவில்லை. சமையலறையில் அவனது குரல், தரையில் அவனது காலடி ஒலி, அவனது மௌனம் கூட அவள் பயந்து கொண்டிருந்த வெறுமையை நிரப்பும் பரிச்சயமான விஷயங்களாக மாறின. நாட்கள் மெதுவாக ஆனால் அமைதியாக கடந்து சென்றன. மரியம் அதிகாலையில் எழுந்து தொழுது பால் தேநீர் தயாரித்தாள். முன்கூட்டியே எழுவதற்கு பழகிய ராஷித் அவளுக்கு முன்பே பால்கனியை சுத்தம் செய்து செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சினான். உலர்ந்த இலைகளை விட பெரிய ஏதோ ஒன்றை சரிசெய்ய முயற்சிப்பவன் போல. ஒவ்வொரு மாலையும் இரவு உணவுக்குப் பிறகு அவர்கள் எதிரும் புதிருமாக அமர்ந்தனர். அதிகம் பேசவில்லை. சில சமயங்களில் அவள் ஒரு சிறிய கேள்வி கேட்பாள், அவன் ஒரு சிறிய வாக்கியத்தில் பதிலளிப்பான், பின்னர் மீண்டும் மௌனம். ஆனால் அந்த மௌனம் கனமானதாக இல்லை. சொல்ல முடியாத விஷயங்களால் நிரம்பியதாக இருந்தது. ஒரு இரவு மெல்லிய மழை பெய்யும்போது மரியம் மௌனத்தை உடைத்தாள். ராஷித், உங்களுக்கு ஏன் வேலை இல்லை? நீங்கள் ஒரு கல்வியறிவு பெற்றவர்தானே? ஏன் தெருவை தேர்ந்தெடுத்தீர்கள்? அவன் அவளை நீண்ட நேரம் பார்த்தான். பதிலை மனதில் தேடுவது போல. நான் தெருவை தேர்ந்தெடுக்கவில்லை, அது என்னை தேர்ந்தெடுத்தது. அவள் தயங்கினாலும் தொடர்ந்து கேட்டாள், உங்களுக்கு குடும்பம் உள்ளதா? மனைவி, குழந்தைகள்? அவன் மெதுவாக புன்னகைத்தான். பின்னர் தலையசைத்தான். யாரும் இல்லை, யாரும் மிச்சமில்லை. விவரங்களுக்கு செல்ல அவனுக்கு ஆர்வமில்லை என்பது தெளிவாக இருந்தது. அவள் அவனது மௌனத்தை மதித்தாள். ஆனால் மனதில் சிந்திக்காமல் இருக்க முடியவில்லை. அவனது பிம்பத்துடன் பொருந்தாத ஏதோ ஒன்று இருந்தது. அவனது பேச்சு, நடத்தை, தோற்றம் தெருவில் வாழ்க்கையை இழந்த ஒருவரைப் போல தோன்றவில்லை. மறுநாள் புத்தக அலமாரியை சுத்தம் செய்யும்போது பழைய புத்தகங்களுக்கு இடையில் ஒரு சிறிய டைரி கீழே விழுந்தது. தோல் மூடியுடன் கூடிய ஒரு பழைய டைரி. முதல் பக்கத்தை திறந்தபோது அழகான கையெழுத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகளை கண்டாள். ராஷித் அப்துல்லா அல் சாவி, துபாய் கிரீக்கில் உள்ள 3வது பாலம் திட்டம். அவளது கைகள் உறைந்தன. இந்த பெயரும் திட்டமும் அசாதாரணமானவை இல்லை. ஆண்டுகளுக்கு முன்பு செய்திகளில் படித்ததை அவள் நினைவு கூர்ந்தாள். பெரிய முதலீட்டாளர்களுக்கு பெரும் நம்பிக்கை அளித்த ஒரு திட்டம். திடீரென நின்று போனதும் பின்னர் செய்திகளில் இல்லாமல் போனதும். அவள் அந்த டைரியை நூலகத்தில் உள்ள ஒரு டிராயரில் மறைத்து வைத்தாள். ராஷித்திடம் சொல்லவில்லை, ஆனால் அவனை மேலும் கவனிக்கத் தொடங்கினாள். அடுத்த நாள் அவன் காலையில் வெளியே சென்று மாலைக்கு முன் திரும்பினான். எங்கே இருந்தீர்கள் என்று அவள் கேட்டாள். கடற்கரையில் சிறிது நேரம் நடந்ததாக அவன் பதிலளித்தான். ஆனால் அவன் களைப்பாக இருந்தான். கைகளில் எண்ணெய் புண்கள் இருந்தன. மேலும் கேட்க முயற்சித்தபோது அவன் மெதுவாக தவிர்த்தான்.
ஒரு இரவு அவன் தூக்கத்தில் பேசுவதை அவள் கேட்டாள். தெளிவற்ற வார்த்தைகளை முணுமுணுத்துக் கொண்டிருந்தான். ஆனால் ஒரு பெயர் மீண்டும் மீண்டும் வந்தது, சாலம் சாலம். அதை செய்யாதே, இது நமது ஒப்பந்தம் இல்லை. காலையில் அவள் மெதுவாக கேட்டாள், சாலம் யார்? அவனது கண்கள் ஒரு கணம் விரிந்தன, பின்னர் அமைதியாகின. அவன் எனது பழைய நண்பனாக இருந்தான். பின்னர் அவன் பால்கனிக்கு சென்று கதவை மூடினான். ஒரு வியாழக்கிழமை மாலை மரியம் வேலை முடிந்து திரும்பியபோது ஒரு ஆடம்பரமான கருப்பு கார் கட்டிடத்தின் முன் நின்று கொண்டிருந்தது. 50களில் உள்ள நாகரீகமாக உடையணிந்த சன்கிளாஸ் அணிந்த ஒரு ஆண் வெளியே இறங்கினான். அவன் சுற்றிலும் பார்த்து ஏதோ தேடுவது போல இருந்தான். அவன் கட்டிடத்திற்குள் நுழைந்து சில நிமிடங்களுக்குப் பிறகு கதவை தட்டினான். ராஷித் கதவை திறந்தான். அந்த ஆணை பார்த்தவுடன் அவனது முகம் வெளுத்தது. சாலம் என்று மரியத்தால் கேட்க முடியாத அளவு மெல்லிய குரலில் அவன் முணுமுணுத்தான். அந்த ஆண் ஒரு குளிர்ந்த புன்னகையை அளித்தான். நீங்கள் மிகவும் தாமதமாகிவிட்டீர்கள் ராஷித். அந்தச் சூழல் கனமாக இருந்தது. கதவுக்கு பின்னால் நின்ற மரியத்திற்கு அந்த உரையாடல் தனக்கு உரியதல்ல என்று தோன்றியது. ஆனால் அவள் அசையவில்லை. நீங்கள் எப்படி என்னை கண்டுபிடித்தீர்கள் என்று ராஷித் இடறிய குரலில் கேட்டான். துபாய் சிறியது என் நண்பனே. குறிப்பாக நீங்கள் எனக்கு நிறைய பணமும் நிறைய பதில்களும் கொடுக்க வேண்டியிருக்கும் போது. மரியம் ராஷித்தை பார்த்தாள். அவனது முகம் குற்ற உணர்வும் கோபமும் கலந்த ஒரு கலவையாக இருந்தது. போ என்று ராஷித் மெதுவாக ஆனால் உறுதியாகச் சொன்னான். சாலம் அசையவில்லை. உங்களுக்கு 3 நாட்கள் உள்ளன, ராஷித் இல்லையெனில் நீங்கள் தப்பித்ததற்கு வருத்தப்படுவீர்கள் என்று அவன் சொன்னான். பின்னர் திரும்பி நடந்தான். அந்த இரவு ராஷித் பேசவில்லை. மணிக்கணக்கில் பால்கனியில் மௌனமாக புகைத்துக் கொண்டிருந்தான். அவன் புகைப்பதை பார்க்காத மரியத்திற்கு அவனில் ஏதோ உடைந்தது போல தோன்றியது. நீங்கள் சாலமுடன் வேலை செய்தீர்களா என்று அவள் இறுதியாக கேட்டாள். அவன் தலையசைத்தான். எல்லாவற்றிலும் நான் அவனது பங்காளியாக இருந்தேன். பின்னர் என்ன நடந்தது? அவன் நீண்ட நேரம் மௌனமாக இருந்தான். பின்னர் சொன்னான், அவன் எல்லாவற்றையும் திருடினான். பணம், திட்டம், எனது பெயர் கூட. என்னை தனியாக வீழ்த்தினான். ஏன் நீங்கள் உங்களை பாதுகாக்கவில்லை? அவன் கேலியாக சிரித்தான். பணம் உண்மையை விட வலிமையானது. பின்னால் பாதுகாக்க யாருமில்லை என்றால் பெரிய பெயர்கள் எளிதில் புதைக்கப்படும். அவள் அவனை பார்த்தாள். அவளது இதயத்தில் ஏதோ அசைந்தது. அவன் இனி தெருவில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு மனிதனாக இல்லை. ராஷித்திற்கு ஒரு பெயர் இருந்தது, வலிமை இருந்தது. அவன் பலவீனமாக இருந்ததால் வீழவில்லை என்று அவளுக்கு இப்போது தெரிந்தது. மிகவும் நெருக்கமான ஒருவன் துரோகம் செய்ததால்தான். மறுநாள் காலை அவனை வீட்டில் காணவில்லை. மேசையில் ஒரு குறிப்பு வைக்கப்பட்டிருந்தது. மாலைக்கு முன் நான் திரும்பி வருவேன். என்னைப் பற்றி கவலைப்பட வேண்டாம். ஒரு முறையாவது கடந்த காலத்தை எதிர்கொள்ள வேண்டும். ராஷித் திரும்பி வந்தபோது கையில் ஒரு சிறிய கருப்பு பை இருந்தது. அவன் எங்கு இருந்தான் என்று சொல்லவில்லை. மரியத்திற்கு கேட்க தைரியமில்லை. ஆனால் அந்த இரவு அவன் அவளுக்கு அருகில் வந்து அமர்ந்தான். நாளை நீங்கள் எல்லாவற்றையும் அறிவீர்கள் என்று அவன் சொன்னான். ஆனால் உங்களுக்கு தெரிந்தால் ஒருவேளை நீங்கள் என்னை வெளியேற்ற விரும்பலாம். அவள் தலையசைத்தாள். நான் அப்படி செய்ய மாட்டேன். இப்போது எனக்கு உங்களைப் பற்றி பயமில்லை. அவன் சோகத்துடன் புன்னகைத்தான். முழு உண்மையை கேட்பதற்கு முன் அப்படிச் சொல்லாதீர்கள். பின்னர் எழுந்து அறைக்கு சென்றான். அந்த நிமிடத்தில் ராஷித் கொண்டு வந்த பையில் அவளது வாழ்க்கையை மாற்றும் ஏதோ ஒளிந்திருப்பதை மரியம் அறியவில்லை. பழைய டைரியில் கண்ட ராஷித் அப்துல்லா அல் சாபி என்ற பெயர் எல்லா மர்மங்களின் திறவுகோலாக இருந்தது. ஆனால் நேரம் இன்னும் வரவில்லை. மர்மம் கனமாக இருந்தது. துபாயின் இரவு நீண்டு இருந்தது. உண்மை மென்மையான காலடிகளுடன் அருகில் வந்து கொண்டிருந்தது. மறுநாள் காலை ராஷித் வித்தியாசமாக இருந்தான். அவன் முன்பு பார்க்காத சுத்தமான ஆடைகளை அணிந்திருந்தான். கவனமாக இஸ்திரி செய்யப்பட்ட மினுமினுப்பான ஷூக்கள் சமையலறை ஜன்னல் வழியாக வரும் சூரிய ஒளியை பிரதிபலித்தன. தெருக்களில் அலைவதற்கோ நடைபாதைகளில் உறங்குவதற்கோ பழகிய ஒருவரைப் போல தோன்றவில்லை. ஒரு முக்கியமான வணிக சந்திப்புக்கு வந்த ஒருவரைப் போல இருந்தான். மரியம் மேசையில் அமைதியாக அவனை பார்த்து உட்கார்ந்திருந்தாள். அவளது இதயத்தில் ஏதோ மாறுவதை உணர்ந்தாள். தெருவிலிருந்து இரக்கத்தால் எடுக்கப்பட்ட ஒரு விசித்திர மனிதனாக அவள் இனி அவனை பார்க்கவில்லை. வேறு ஒரு கண்ணால் நம்பிக்கையுடனும் ஆர்வத்துடனும் ஒருவித எச்சரிக்கையுடனும் அவனை பார்த்தாள். 2 காஃபி கோப்பைகளை எடுத்து ஒன்றை அவன் முன் வைத்தாள். அவன் குடிக்கவில்லை. ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து சிந்தித்தான். அவர்களுக்கு மட்டுமே கேட்கக்கூடிய ஒரு கடந்த காலத்துடன் பேசுவது போல. நீங்கள் சாலமை மீண்டும் சந்திப்பீர்களா என்று அவள் இறுதியாக மெல்லிய குரலில் கேட்டாள். அவன் தலையசைத்தான். இல்லை, இந்த முறை அவன் என்னை தேடி வருவான்.
அவள் புருவத்தை உயர்த்தி ஆச்சரியத்துடன் பார்த்தாள். இங்கேயா? உங்கள் வீட்டிலா? இல்லை, சாலம் கட்டியதும் என்னை அழித்ததுமான ஒரு பழைய இடத்தில். அவனது நோக்கம் அவளுக்கு முழுமையாக புரியவில்லை. ஆனால் அவள் கேட்கவில்லை. வார்த்தைகளால் அவனை நிர்பந்திக்க விரும்பவில்லை. கடந்த சில நாட்களில் அவன் ஒரு மௌனமான நபராக இருந்து தான் விரும்பும் நேரத்தில் மட்டும் பேசும் ஒருவராக மாறியிருந்தான். மாலை 3 மணிக்கு ராஷித் வீட்டை விட்டு வெளியேறினான். யாருக்கும் தெரியாத அந்த கருப்பு பையை தவிர வேறு எதையும் எடுத்துச் செல்லவில்லை. வெளியே செல்வதற்கு முன் அவன் மரியத்திடம் சொன்னான், நான் தாமதமானால் என்னை காத்திருக்க வேண்டாம். இன்று இரவு எல்லாம் தெளிவாகும். பின்னர் வெளியேறினான். கதவு மூடும் ஒலி ஒரு அத்தியாயம் முடிந்தது போல தோன்றியது. மரியம் வாழ்க்கை அறையில் அமர்ந்தாள். எதையும் கவனிக்க முடியவில்லை. டிவி இயக்கப்பட்டிருந்தது, ஆனால் ஒலி கேட்கவில்லை. அவளது மனது ராஷித்தின் பிம்பங்களால், அவனது மர்மமான வார்த்தைகளால் திடீரென தோன்றிய சாலம் என்ற மனிதனால் சூழப்பட்டிருந்தது. 4, 5, 6 நேரம் மெதுவாக கடந்து சென்றது. மாலை காலை 7:30 மணிக்கு போன் மணி அடித்தது. ஒரு அறியப்படாத எண். அவள் தயங்கினாலும் பதிலளித்தாள். ஒரு அமைதியான ஆனால் தீவிரமான ஆண் குரல். மிஸ்ஸஸ் மரியம், நான் துபாய் போலீஸிலிருந்து இன்ஸ்பெக்டர் அப்துல்லா அல் சஹ்லாவி. ராஷித் அப்துல்லா அல் சஹபி என்ற ஒருவரை உங்களுக்கு தெரியுமா? அவளது இதயம் வேகமாக துடித்தது. ஆமாம், ஆமாம், எனக்கு தெரியும். கோர்ஹூத் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடன் ஒரு விஷயத்தைப் பற்றி பேச வேண்டும். அவள் ஸ்டேஷனுக்கு சென்றபோது அவளது கைகள் நடுங்கின, இதயம் வெளியே துடிக்கும் போல இருந்தது. இன்ஸ்பெக்டர் அவளை முறையான முறையில் வரவேற்றார். ஒரு பெரிய திரையும் கோப்புகள் வைக்கப்பட்ட மேசையும் உள்ள ஒரு சிறிய அறைக்கு அவளை அழைத்துச் சென்றார். அவர் அவளுக்கு எதிரே அமர்ந்து ஒரு கோப்பை திறந்தார். பின்னர் சொன்னார், எங்களுக்கு சில விளக்கங்கள் தேவை மிஸ்ஸஸ். உங்களுடன் வாரங்களாக தங்கியிருக்கும் இந்த மனிதர் யார் என்று உங்களுக்கு உண்மையாக தெரியுமா? அவள் தலையசைத்தாள். இல்லை, அவர் ஒரு வீடற்ற மனிதராக இருந்தார். நான் உதவினேன், அவ்வளவுதான். இன்ஸ்பெக்டர் பெருமூச்சு விட்டார். பின்னர் திரையை அவளை நோக்கி திருப்பினார். ஒரு பழைய புகைப்படம் தோன்றியது. ராஷித் ஒரு முறையான சூட்டில் சிரித்து துபாயில் உள்ள பிரபலமான பணக்காரர்களின் குழுவுடன் இருந்தான். இது 5 வருடங்களுக்கு முன்பு எடுக்கப்பட்ட புகைப்படம். துபாய் கிரீக்கில் உள்ள ஃபியூச்சர் ஃப்ரிட்ஜ் திட்டத்தில் முக்கிய முதலீட்டாளர்களில் ஒருவராக இருந்தார். ஒரு இணை நிறுவனரும் திறமையான மேலாண்மை பொறியாளரும். அவள் வாயை திறந்தாள், ஆனால் எதுவும் சொல்ல முடியவில்லை. பின்னர் திடீரென திட்டம் உடைந்தது. ராஷித்திற்கு பொறுப்பு என்று சொல்லப்பட்டது. அவர் மறைந்தார், எல்லாவற்றையும் இழந்தார். ஆனால் உண்மை நாங்கள் இன்று கண்டறிய தொடங்கியது போல வேறுபட்டது. அவள் முன்னோக்கி சாய்ந்து நம்ப முடியாத விஷயங்களை கேட்கத் தயாராக இருந்தாள். இன்ஸ்பெக்டர் சொன்னார், இன்று இரவு ராஷித் எங்களுக்கு ஒரு பெரிய கோப்பை ஒப்படைத்தார். அதில் போலி ஆவணங்களும் போலி ஒப்பந்தங்களும் இருந்தன. அவை முன்னாள் பங்காளியான சாலம் அல் மரி திட்டத்தை கைப்பற்றியதையும் அவரை குற்றவாளியாக்குவதற்காக தகவல்களை திரித்ததையும் நிரூபிக்கின்றன. என்ன, இந்த ஆவணங்கள் இப்போது எப்படி அவருக்கு கிடைத்தன? இன்ஸ்பெக்டர் பதிலளித்தார், இதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். அவர் இதை வருடங்களாக வைத்திருக்க வேண்டும். ஏன் என்று தெரியவில்லை. அவர் இப்போது மட்டுமே இதை வெளியிட்டார். அவர் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். பின்னர் சேர்த்தார், பிரச்சனை என்னவென்றால் சாலம் இதை எளிதாக ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? சாலம் ஒரு வழக்கு பதிவு செய்தார். ராஷித்தை பிளாக்மெயில் செய்ததாக குற்றம் சாட்டினார். நாங்கள் இப்போது இரு தரப்பையும் விசாரிக்கிறோம். மரியம் வீட்டிற்கு திரும்பினாள். எல்லாம் தடம்புரண்டது போல. உறங்க முயற்சித்தாலும் கடந்த நாட்களில் கிடைத்த அனைத்து தகவல்களும் புதிய அர்த்தத்தை அளித்தன. பழைய டைரி, பெயரில் உள்ள மர்மம், சாலமின் இரவு வருகை மைனஸ், இவையெல்லாம் தற்செயலானவை இல்லை. அதிகாலையில் கதவு திறக்கப்படும் ஒலி கேட்டது. ராஷித் வீட்டிற்குள் நுழைந்தான். களைப்பாக முகம் வெளுத்து, ஆனால் அமைதியாக இருந்தான். அவள் அவனை எதுவும் சொல்லாமல் பார்த்தாள். அவன் அமைதியாகச் சொன்னான், நான் பயந்து கொண்டிருந்த ஒரு விஷயத்தை செய்தேன். அவளுக்கு அருகில் வந்து எதிரே உள்ள நாற்காலியில் அமர்ந்தான். நான் தெருவை தேர்ந்தெடுக்கவில்லை என்று உங்களிடம் சொன்னேன். நான் அங்கு ஓடி ஒளிந்தேன். அவள் கண்கள் நிரம்பி அவனை பார்த்தாள். ஏன் என்னுடன் ஒளிந்து கொள்ள தேர்ந்தெடுத்தீர்கள்? நான் யாருக்கும் தெரியாத ஒரு பெண்தானே? முதல் முறையாக அவன் இதயம் திறந்து சிரித்தான். ஏனெனில் நீங்கள் எனக்கு பசிக்கிறதா என்று மட்டுமே கேட்டீர்கள். நான் யார் என்று யாரும் கேட்கவில்லை. அந்த நிமிடத்தில் மௌனம் தேங்கியது. ஆனால் இந்த முறை அது மர்மமான மௌனம் இல்லை. நம்பிக்கை, நெருக்கம், ஒரு தொடக்கம் ஆகியவற்றால் நிரம்பிய மௌனமாக இருந்தது.
எனினும் முழு உண்மை இன்னும் வெளிப்படவில்லை. துபாயின் முன்னிலையிலோ மரியத்தின் முன்னிலையிலோ அவனுக்கு முன்னிலையிலோ உண்மையான முகம் இன்னும் வெளிப்படவில்லை. மறுநாள் காலை நகரம் ஒரு அதிர்ச்சியூட்டும் செய்தியில் எழுந்தபோது பழைய முடிவு மறைந்து புதிய தொடக்கம் ஆரம்பிக்கப் போகிறது. ஒரு வெள்ளிக்கிழமை சூரிய உதயத்துடன் துபாய் பத்திரிகைகளின் தலைப்புச் செய்திகளில் ஒரு அமைதியான முகமும் மர்மமான பார்வையும் கொண்ட ஒரு மனிதனின் புகைப்படம் நிரம்பியது. ராஷித் அப்துல்லா அல் சாபி மறதியின் நிழல்களிலிருந்து துபாயின் ரியல் எஸ்டேட் வரலாற்றில் மிகப்பெரிய நிதி மோசடியின் ரகசியங்களை வெளிப்படுத்த திரும்பி வந்தவர். மரியம் பத்திரிகையை மேசையில் அமைதியாக வைத்தாள். ராஷித் எதுவும் சொல்லவில்லை. அவன் அவளை நீண்ட நேரம் பார்த்து பின்னர் ஒரு நீண்ட மூச்சு விட்டு இறுதியாக ஒப்புதல் அளிக்க தயாராக இருப்பவன் போல. இனி எதையும் மறைக்க வேண்டியதில்லை. அவன் நாற்காலியில் அமர்ந்து அவள் தயாரித்த காஃபியை ஒரு கவளம் குடித்தான். முழு கதையையும் முதலிலிருந்து கேட்க விரும்புகிறீர்களா என்று அவன் மெல்லிய ஆனால் ஆழமான குரலில் கேட்டான். அவள் தலையசைத்து தனது ஷாலின் முனையை தோளில் சுற்றி பிடித்தாள். 6 வருடங்களுக்கு முன்பு நான் வாழ்க்கையின் உச்சத்தில் இருப்பதாக நினைத்தேன். எனக்கு 3 முதலீட்டு நிறுவனங்கள் இருந்தன. ரியல் எஸ்டேட் வளர்ச்சி திட்டங்களில் முக்கிய முகங்களில் ஒருவனாக இருந்தேன். நான் தோன்றிய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் மக்கள் கேமராக்களுடன் என்னை பின்தொடர்ந்தனர். ஷேக் சையத் ரோட்டில் உள்ள ஒரு டவரில் வசித்தேன். ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரியாக இருந்தது. ஒப்பந்தங்கள், கூட்டங்கள், லாபம், பணம். அவன் ஒரு நிமிடம் நிறுத்தி பின்னப்பட்ட விரல்களை பார்த்தான். சாலம் அல் மரி எனது பங்காளி மட்டுமல்ல, படிக்கும் காலத்திலிருந்து எனது நண்பனாக இருந்தவன். நாங்கள் ஒருமித்து 0லிருந்து தொடங்கினோம். ஆனால் அவன் எப்போதும் என்னை விட உயரே பார்த்தான், நாங்கள் சமமாக இருந்தபோதும். மரியம் அவனை பார்த்தாள். அவள் கேட்பது ஒரு வெறும் ஒப்புதல் இல்லை, ஆண்டுகளாக திறந்து கிடந்த ஒரு காயத்திலிருந்து வெளியேறும் உள் இரத்தப்போக்கு என்று உணர்ந்தாள். ஃபியூச்சர் ஃப்ரிட்ஜ் திட்டத்தில் பல முதலீட்டாளர்களிடம் இருந்து பணத்தை திரட்டி சந்தைப்படுத்துவதற்கு முன்பு கட்டுமான கட்டத்தை தொடங்க வேண்டும் என்று நான் முன்மொழிந்தேன். சாலம் ஒப்புக்கொண்டான் அல்லது அப்படி நடித்தான். உண்மையில் அவன் எனது பெயரை பயன்படுத்தி ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு லாபத்தை தனது பெயருக்கு மாற்றினான். நான் மோசடியை கவனிக்கத் தொடங்கியபோது அவனை நேரடியாக எதிர்கொண்டேன். ராஷித் ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தான். அவனது குரல் மெலிந்தது. மறுநாள் எனது பெயர் பல மோசடி வழக்குகளில் இணைக்கப்பட்டது. எனது பெயரில் கையெழுத்திடப்பட்ட ஆவணங்கள், எனது பெயரில் உள்ள வங்கி கணக்குகள் எல்லாம் சட்டப்பூர்வமாக தோன்றியது. எனது நிரபராதித்தன்மையை நிரூபிக்க ஒரு ஆதாரமும் என் கையில் இல்லை. மரியம் பெருமூச்சு விட்டாள். ஆனால் நீங்கள் ஆதாரங்களை வைத்திருந்ததாக சொன்னீர்களே. ஆமாம். ஆனால் முதலில் நானே சிந்திக்காத ஒரு வழியில். போலீஸ் எனது அலுவலகத்தை சோதனையிட்ட நாள் நான் அனைத்து ஆவணங்களையும் ஒரு லாக்கருக்கு அனுப்பியிருந்தேன். எனக்கு தெரியாத ஒருவரின் பெயரில். எனது அலுவலகத்திற்கு அருகில் தினமும் செல்லும் ஒரு துப்புரவு தொழிலாளி. நான் அவனுக்கு ஒரு மூடப்பட்ட உரையை கொடுத்து ஒரு சிறிய வங்கியில் உள்ள லாக்கரில் வைக்குமாறு கேட்டேன். நான் அதை மறந்துவிட்டேன் அல்லது மறக்க முயற்சித்தேன். ஏன் இவ்வளவு ஆண்டுகளுக்குப் பிறகு இப்போது? ராஷித் அவளை பார்த்தான். அவனது கண்களில் வேதனை இருந்தது, ஆனால் ஒரு முடிவும் இருந்தது. ஏனெனில் நான் உங்களை சந்தித்தேன். மரியம் ஆச்சரியப்பட்டாள். ஆனால் அவளுக்கு தடையிட விருப்பமில்லை. நான் தெருவிலிருந்து தெருவிற்கு அலைந்து திரிந்தேன். யாரும் என்னை நம்பவில்லை. ஏன் நானே என்னை நம்பவில்லை. ஆனால் நீங்கள் எனக்கு யாரும் கொடுக்காத ஒன்றை கொடுத்தீர்கள், எனது மரியாதை. நீங்கள் என்னை ஒரு பிச்சைக்காரனாகவோ அல்லது பாதிக்கப்பட்டவராகவோ பார்க்கவில்லை, ஒரு மனிதனாக பார்த்தீர்கள். அதே நாளில் சாலம் அல் மரியின் அலுவலகத்திலிருந்து போலீசுக்கு ஒரு அழைப்பு வந்தது. ராஷித்திற்கு எதிராக புதிய புகார் அளிக்க அவன் முயற்சித்தான். தான் சமர்ப்பித்த ஆவணங்கள் போலியானவை என்று கூறினான். ஆனால் இந்த முறை வழக்கறிஞர் ஒரு சிறப்பு விசாரணை குழுவை அனுப்பினார். வழக்கு முறையாக திறக்கப்பட்டது. 3 நாட்களுக்குப் பிறகு சாலமை நீதிமன்றத்தில் ஆஜராக அழைத்தனர். ஆதாரங்கள் உறுதிப்படுத்தப்பட்டால் அவனை கைது செய்யவும் சொத்துக்களை கைப்பற்றவும் வாய்ப்பு இருப்பதாக பத்திரிகைகள் பேசத் தொடங்கின. ராஷித் நீதிமன்றத்திற்கு செல்லவில்லை. அவன் ஒரு இளம் வழக்கறிஞரை நியமித்து வெளிச்சத்திலிருந்து விலகி காத்திருக்க முடிவு செய்தான். விசாரணை தொடங்கிய நாள் காலை ராஷிதும் மரியமும் அவளது வீட்டிற்கு அருகில் உள்ள சிறிய தோட்டத்தில் அமர்ந்திருந்தனர். அவன் அவளுக்கு கவனமாக மடித்த ஒரு சிறிய பழுப்பு நிற உரையை கொடுத்தான். இது என்ன என்று மரியம் கேட்டாள். இது ஒரு உரிமை ஆவணம் என்று ராஷித் சொன்னான். எதற்கு உரிமை? வீட்டிற்கு. அவள் திகைத்து நடுங்கும் கைகளால் உரையை திறந்தாள். துபாயின் லேண்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி டிபார்ட்மெண்டில் இருந்து முத்திரையிடப்பட்ட ஒரு முறையான ஆவணம் இருந்தது. வீட்டின் உரிமையை மரியம் பின்த் நாசர் அல் கபியின் பெயருக்கு மாற்றுவது. இதை நான் ஏற்க முடியாது என்று அவள் அதிர்ச்சியும் கோபமும் நன்றியும் கலந்த குரலில் சொன்னாள்.
நீங்கள் இதை மறுக்க முடியாது என்று அவன் சொன்னான். நான் இதை ஒரு வாரத்திற்கு முன்பு உங்கள் பெயரில் வாங்கினேன். எனக்கு மரியாதையை திருப்பிக் கொடுத்த ஒருவருக்கு நான் கொடுக்கக்கூடிய மிகச் சிறியது இது. அந்த இரவு மரியம் பால்கனியில் தனியாக அமர்ந்திருந்தாள். காற்று அவளது முகத்தில் தீண்டியது. அவள் ஒரு கனவில் இருக்கிறாளா அல்லது யதார்த்தத்தில் இருக்கிறாளா என்று தெரியவில்லை. உடைந்தவன் என்று நினைத்த ராஷித் ஒரு மகத்தான மனிதனாக நிரூபிக்கப்பட்டான். அவனிடம் இருந்து எல்லாம் திருடப்பட்ட பிறகும் அவன் தனது மனிதநேயத்தை இழக்கவில்லை. நகரத்தின் மறுபுறத்தில் சாலம் நீதிமன்ற அறையில் வழக்கறிஞர்களும் கேமராக்களும் நடுவில் அமர்ந்திருந்தான். அவன் புதைக்க முயற்சித்த தனது கடந்த காலத்தை எதிர்கொண்டான். ஆனால் அது அவன் எதிர்பார்க்காத ஒரு இடத்திலிருந்து திரும்பி வந்தது. நீதி இறுதியாக வெளிப்படத் தொடங்கியது. ஆனால் மரியம் அறியாத ஒரு விஷயம், உண்மையான ஆச்சரியம் இன்னும் வரவிருப்பதுதான். விசாரணை தொடங்கி 3 வாரங்களுக்குப் பிறகு துபாய் முழுவதும் சாலம் அல் மரியின் வழக்கின் ஒவ்வொரு முன்னேற்றத்தையும் பின்தொடர்ந்தது. ஒரு காலத்தில் யுஏயின் வெற்றியின் முன்மாதிரியாக கருதப்பட்ட அந்த வணிகரை நீதிமன்றத்தில் ஒவ்வொரு புதிய நாளும் மேலும் ஆவணங்கள், பதிவுகள், சாட்சியங்கள் மூலம் குற்றவாளியாக்கின. ஆனால் மரியம் வசிக்கும் அல் குசைஸ் பகுதியில் உள்ள ஒரு சிறிய வீட்டில் ஒரு வித்தியாசமான அமைதி இருந்தது, ஒருவித காத்திருப்பு போல. ராஷித் எல்லாம் நடந்த பிறகும் ஊடகங்களில் தோன்றவில்லை. அவன் இழப்பீடு கோரவில்லை, வெற்றியில் கொண்டாடவில்லை. ஒவ்வொரு மாலையும் அவன் தோட்டத்தில் அமர்ந்து பூக்களுக்கு தண்ணீர் பாய்ச்சி குரானை படித்து மௌனமாக கடவுளுக்கு நன்றி செலுத்தினான். அப்படி ஒரு மாலை மரியம் தேநீர் தயாரிக்கும்போது ராஷித் சிரித்துக்கொண்டு சமையலறைக்கு வந்தான். நாளை நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லும் என்று அவன் அமைதியாகச் சொன்னான். அவள் அவனை பார்த்து, உங்களுக்கு நிம்மதியாக உள்ளதா என்று கேட்டாள். அவன் தலையசைத்தான். ஆமாம், சாலம் தண்டிக்கப்படுவதால் இல்லை, ஆனால் நான் இறுதியாக கடந்த காலத்தின் கதவை மூடியதால். மறுநாள் காலை துபாயின் ஃபெடரல் நீதிமன்றத்திற்கு பத்திரிகையாளர்கள் கூடினர். தீர்ப்பு தெளிவாக இருந்தது. சாலம் அல் மரியை போலி ஆவணங்கள் தயாரித்தல், நிதி மோசடி, கள்ளப்பணம் மறைத்தல் ஆகிய குற்றங்களுக்கு தண்டித்தனர். அவனுக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அவனது சொத்துக்களை கைப்பற்றவும் உத்தரவிடப்பட்டது. அந்த சொத்துக்களில் ஜுமைரா பிசினஸ் பே போன்ற உயர்ந்த பகுதிகளில் உள்ள ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் மற்றும் ஆடம்பர கட்டிடங்கள் இருந்தன. ஆனால் அந்த கட்டிடங்களுக்கு இடையில் ஒரு சிறிய 4 மாடி கட்டிடம் இருந்தது. அதற்கு ஒரு குறிப்பிட்ட கதை இருந்தது. ஆண்டுகளுக்கு முன்பு ராஷித்தின் முதலீட்டு திட்டமாக இருந்த ஒரு பழைய கட்டிடம் அது. அதன் எளிமை இருந்த போதிலும் அந்த கட்டிடம் ஒரு தொடக்கத்தின் அடையாளமாக இருந்தது. தீர்ப்புக்குப் பிறகு சாலமின் சொத்துக்கள் விற்கப்பட்டவுடன் அது ஏலத்திற்கு வைக்கப்பட்டது. மறுநாள் ஒரு மனிதன் முழு தொகையையும் பணமாக செலுத்தி கட்டிடத்தை தனது பெயரில் வாங்கினான், ராஷித் அப்துல்லா அல் சாபி. வாழ்க்கை மெதுவாக இயல்பு நிலைக்கு திரும்பியது. ஆனால் ராஷித் முன்பு போல இல்லை என்று மரியம் கவனித்தாள். அவன் மாறியதால் இல்லை, ஆனால் அவன் விடுதலையடைந்ததால். அவனது குரலில் கடந்த காலத்தின் பாரம் இல்லை. அவன் அதிகம் சிரித்தான், அயலவர்களுக்கு உதவினான், பகுதியிலுள்ள குழந்தைகளுடன் அமர்ந்தான், அருகிலுள்ள மசூதியில் அதிக நேரம் செலவழித்தான். ஒருநாள் காலை மரியம் காலை உணவு தயாரிக்கும்போது ராஷித் தோட்டத்தில் ஒரு வயதான மனிதருடன் அமர்ந்திருப்பதை கண்டாள். அவர் எளிமையான ஆடை அணிந்திருந்தார், அவனது காலணிகள் பழையவை. அவர்கள் பேசி சிரித்தனர். பின்னர் அந்த மனிதன் நன்றி சொல்லி சென்றான். இவர் யார் என்று மரியம் பின்னர் கேட்டாள். 20 ஆண்டுகளுக்கு முன்பு எனது முதல் திட்டத்தை கட்ட உதவிய ஒருவர். நான் அவனை சில வாரங்களாக தேடிக்கொண்டிருந்தேன். நான் அவனுக்கு நன்றி சொல்ல விரும்பினேன். மரியம் ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தாள். பின்னர் கேட்டாள், நீங்கள் இப்போது வணிக உலகத்திற்கு திரும்பப் போகிறீர்களா? ராஷித் சிரித்தான். இல்லை, ஆனால் நான் ஒரு புதிய வழியில் தொடங்க விரும்புகிறேன். வார இறுதியில் ராஷித் குறைந்த வருமானமுள்ள குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் மற்றும் ஆண்கள், வேலையில்லாதவர்கள், சில இளம் ஆர்வலர்களை தான் புதிதாக வாங்கிய கட்டிடத்தில் ஒரு கூட்டத்திற்கு அழைத்தான். இந்த கட்டிடம் என்று ராஷித் சொன்னான், ஒரு புதிய மையமாக இருக்கும். திறன்களை கற்பிக்கவும், ஆலோசனை வழங்கவும், வேலைவாய்ப்புகளை வழங்கவும். நான் இனி லாபத்தை தேடவில்லை. நான் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த விரும்புகிறேன். கூடியவர்களில் 20களில் உள்ள ஒரு இளம்பெண் ஒரு நோட்டு புத்தகத்துடன் ராஷித் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையையும் எழுதிக் கொண்டிருந்தாள். ராஷித் பின்னர் அவளிடம் சென்று அவளது கனவைப் பற்றி கேட்டான். நான் ஒரு கட்டிடக் கலைஞராக விரும்புகிறேன் என்று அவள் சொன்னாள். ஆனால் படிக்க பணமில்லை. மறுநாள் அவளுக்கு ராஷித் அல் சாபி ஹோப் அண்ட் எஜுகேஷன் இனிஷியேட்டிவ் என்ற பெயரில் முழு உதவித்தொகை கிடைத்தது. ஒரு வெள்ளிக்கிழமை மாலை மரியம் பால்கனியில் அமர்ந்திருக்கும்போது ராஷித் ஒரு வெள்ளை ரோஜாவுடன் அவளுக்கு அருகில் வந்தான். இது என்ன என்று அவள் புன்னகைத்து கேட்டாள். ஒரு மன்னிப்பு ரோஜா என்று அவன் சொன்னான். தொடக்கத்தில் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்ல நான் மிகவும் தாமதமாகிவிட்டேன். அது என்ன? அவன் அவளுக்கு அருகில் அமர்ந்தான். உங்களுக்கு நன்றி சொன்னால் மட்டும் போதாது. எனது